இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 6th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த சுபாரு நம்ம ஹீரோ மாதிரியே காளையோட வால் இருக்குல்ல அதோட கறியை பயன்படுத்தி இருந்திருப்பான். அண்ட் கூடவே பிளேவருக்காக போர்க்கி கொண்டு வந்திருப்பான். ஸோ அவன் எதுக்கு போர்க்கை யூஸ் பண்ண போறான் அப்படின்னு நம்ம எரினாக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்ப அவன் சமைக்கிற வாசனை பார்த்தா கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் வரும்போது நம்ம பசங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்குது. அப்ப அந்த ஷன் தான் சொல்றான், அவன் ஒரு டைப் ஆஃப் ஸ்மோக் ஒன்னு பயன்படுத்துறான்டா. இங்க டெக்சாஸ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விதமான மரம் ஒன்னு இருக்கும். அந்த மரத்தோட பட்டையை தான் அவன் ஸ்மோக்குக்காக யூஸ் பண்றான். அது ரொம்ப முக்கியமா பார்பிக்யூ பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. சோ எந்த மாதிரியான மீட் கூட அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதோட டேஸ்ட் எலிவேட் ஆகும். இந்த ஷன் எப்படி இந்த ஸ்மோக்கை யூஸ் பண்றதுல டேலண்டடா இருக்கிறானோ அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல அப்படின்னாலும் அதை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிருக்குது. ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோ ஏன் எந்த ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்டும் மேக் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜஸே பார்க்க தான் செய்யறாங்க. இருந்தாலும் அந்த ஃபீமேல் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறாங்கல்ல நம்ம மெகுமிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றவங்க. சோ அவங்க வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடாத, எதுக்கோ சாப்பிட்டு பார்த்துட்டே முடிவெடுப்போங்கிறாங்க. ஈவன் அந்த மொட்டை கூட நம்ம ஹீரோட பிரைமரியான இன்கிரீடியன்ட்டே வந்து இந்த காளையோட வால் தான். அதையும் அவன் காப்பி பண்ணிட்டான். அதை இன்னுமே சூப்பராகிறதுக்காக போர்க்கி வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கான். கண்டிப்பா நம்ம ஹீரோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கிறான் அப்படின்னு இந்த மொட்டைக்கு புரியுது. இருந்தாலும் ஏன் இவ்வளவு கூலா இருக்கிறான் அப்படிங்கறதான் புரியல. இப்படியே போய் அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னா அவனால செஃப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இக்குமி எல்லாம் ஃபீல் பண்ண ஈவன் அந்த ரிப்போர்ட்டர் பையன் இருக்கிறான் அந்த குட்டி பையன். சோ அவனுமே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ரிப்போர்ட்டர் பையனை பார்த்து இந்த சுபாரு தேங்க் பண்ணுவான். உன்னோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு இவ்வளவு வீக்கா இருந்த காரணத்துக்காக தான் ஹீரோட ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஈஸியா இருந்துச்சுன்னு. சோ இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு என்னென்னலாம் கத்துக்கிட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கூட இருந்து இந்த ரிப்போர்ட்டர் பையனுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி இருந்திருப்பான்ல. ஒரு ஆர்டிகிளா அவன் எழுதி இருந்திருப்பான். சோ அந்த கம்ப்யூட்டருக்கு அவனோட பர்த்டே தான் பாஸ்வேர்டா இருந்திருக்கும். சோ அதனால தான் ஈஸியா எடுத்துட்டான். அப்போ ஹீரோ அங்க இருக்கிற ஜட்ஜஸ பார்த்துட்டு எதுக்கு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா எதுவும் ஸ்பெஷலா செய்யலன்னு, அதான் இந்த ஸ்பெஷலா ஒன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு டப்பால பார்த்தா ஏகப்பட்ட டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மீட் எல்லாம் வச்சிருந்திருப்பான். லைக் மாடோட நாக்கு கண்ணம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே அதே எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க கூடவே வேகமா அங்கிருந்து ஓடி போயிட்டு இந்த அடுப்பு கறியை போட்டு கிரில் மாதிரி வேவிப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து அதுலயும் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த சுபாரு இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பரவாயில்ல இவ்வளவு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்லயுமே பயங்கர கூலா இருக்கிறே, நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். எப்பவுமே நான் யாரையாவது சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் குக் மட்டும் தான் இருப்பாங்க. ஒன்னு நான் இந்த மாதிரியான சாப்பாடு தான் செய்ய போறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு சாப்பாடை வந்து செஞ்சு சர்ப்ரைஸா அட்டாக் பண்றாங்களாமா அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணுவானுங்க. இன்னொன்னு ஜென்யூனாவே நான் இதை தான் செய்ய போறேன்னு சவால் விட்டேன், அதனால நான் அதையே செஞ்சு தோக்குறனோ ஜெயிக்கிறனோ அதையே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான குக் இருப்பாங்க. நீ ரெண்டாவது டைப் ஆஃப் குக்கா இருக்கிற. பட் இருந்தாலும் இந்த ரெண்டாவது டைப் ஆஃப் குக்கா இருந்தா ஏகப்பட்ட பேர் இதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் கிட்ட அவங்களோட சாப்பாடை சப்மிட் பண்ணாமலே என்கிட்ட அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிருந்திருக்காங்க. என்னப்பா பண்ணி பாராட்டுறியான ஹீரோ கேட்க அப்படியும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் உன்னதான ஒரு வாரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த டக்குமிக்கு நீ அனுப்பின அந்த ஒரு மெசேஜ் கூடவே நீ இன்னும் சில கறிகள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சங்கிறது கூட எனக்கு தெரியும்னு ஒரு ஷாக் கொடுத்துட்டு முதல்ல அந்த சுபாரு தான் அவனோட டிஷ்ஷை கொண்டு போய் வைக்கிறானா இருக்கிற எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்திருக்குது. சோ அதுல யூஸ் பண்ணிருக்க அந்த ஒரு போர்க் பார்த்தா பயங்கர ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். அது ஏன்னா அவன் இந்த போர்க்கை பயன்படுத்த போறான் அப்படிங்கறங்காட்டியே ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே அதை பயங்கரமா தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்மோக்கை யூஸ் பண்ணி அந்த போர்க்கை வந்து கம்ப்ளீட்டா லைக் அதுல ஒரு பிளேவர் ஆட் பண்ணிருப்பான். இதை டேஸ்ட் பண்ணிட்டு அந்த மொட்டை இருக்கிறான்ல சோ அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். நம்ம ஹீரோ அங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்றான் அப்படிங்கறது தான் பார்த்துருப்பான்ல. சோ அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா அவனை ரெடி பண்ணிருப்பான் அப்படின்னு அவனுக்கு புரியுது. ஈவன் அங்க இருக்கிற நம்ம ஹாஸ்டல் பசங்களும் ஆஹா ஹீரோ தோக்க போறானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தரோட ரெசிபியை காப்பி பண்ணிருக்காரு அப்படின்னு மட்டும் இதை சொல்லிட முடியாது. இதுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது, நல்லா பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. இதை பார்த்து எல்லாருமே அங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஈவன் நம்ம டக்குமி இருக்கிறான்ல அவனும் மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருப்பான். இதையெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து அந்த சுபாரு வெறுப்பேத்த ஆரம்பிச்சிருவான். நீ எவ்வளவு புதுசா எந்த மாதிரியான ட்ரிக் வேணா பிளே பண்ணு, ஆனா எதுவும் இங்க வேலைக்காக போறது கிடையாது. ஏன்னா உன்னை பத்தின மொத்த டீடைல்ஸ் எனக்கு தெரியும், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பயங்கர கான்பிடண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ நெக்ல அப்படியே சிரிச்சுட்டு என்னடா நீ மட்டும் தான் அந்த ஒரு வாரமா நான் என்ன சமைப்பேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தியா, ஏன் எங்களுக்கு மூளை இல்லையோ, என்னோட சாப்பாட்டே பார் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு விதமான இந்த பீஃப் குழம்பு வந்து செஞ்சிருப்பான். அவன் தான் இந்த பீஃபோட நிறைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பான்ல. சோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த ஒரு பீஃப் ஸ்டூவே பண்ணியிருக்கானா. இந்த மாதிரியான பீஃப் ஸ்டூ பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து கார்னிஷ் அப்படிங்கறதா மேட்ராமா லைக் டெக்கரேட் பண்றது. அந்த சுபாரு போர்க்கை தான் வந்து மெயினா யூஸ் பண்ணியிருப்பான் அதோட கார்னிஷ்காக, அதை டெக்கரேட் பண்றதுக்காக. அந்த போர்க்கை தானே அவன் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சு அந்த மேட்டர் எல்லாம் பண்ணியிருப்பான். சோ நம்ம ஹீரோ என்னன்னா நான் பண்ணியிருக்க மொத்தமே கார்னிஷ் தான் அப்படின்றான். சோ லைக் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா மீட்டுமே வந்து டெக்கரேட்காக தான். சோ எப்படியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு அவங்க சாப்பிட்டு பார்த்தா அது பயங்கர டேஸ்டியா இருக்குது. சோ அந்த ஒரு மீட் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேன் இருக்கும்ல. சோ அந்த
ஸ்கூட்டோட அந்த பகுதிகள் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஏகப்பட்ட மீட்டை உள்ளே ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக சொதப்பி விடாமல் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஏதோ கோபுரம் மாதிரி கட்டியிருந்திருக்கான் அப்படின்னு பெரிய பாராட்டுகள். ஆனால் இது எப்படி அப்படின்னு அந்த சுபாருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கேன். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், ஆக்சுவலி நீ அந்த ஸ்மோக்கை வச்சு பண்ண இல்லை, அது ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியா தான், ஆனால் அந்த ஸ்மோக் வச்சு பண்ணுறது என் ஸ்டைல் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸை செய்கிறது மட்டும்தான். அதை தான் இங்கேயும் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா சிக்கு சீனி அப்படின்னு சொல்லி சம்திங் இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சாலட் மாதிரி, பட் இருந்தாலும் ஒரு சூப் மாதிரி பார்த்தா ஒரு ஆப்டிமல் பேலன்ஸ்ல அந்த காய்கறிகளோட டேஸ்ட் வந்து இருக்குமாமா. சோ அத ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் இதே பண்ணியிருந்திருக்கான். சோ இது வரைக்கும் என்னால என்னென்ன சமைக்க முடியும்னு வேணா உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இது வரைக்கும் நான் என்னென்ன கத்துந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் எதை இம்ப்ளை பண்ணி பார்க்கலையோ அது எதுவுமே உனக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது. கூடவே நான் ஏற்கனவே எப்படி இருந்தனோ அதை விட ஒன் ஸ்டெப் பெட்டரா பண்ண அப்படின்னாலே உன்னை ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதை தான் இங்க பண்ண. நம்ம ஹீரோவோட குக்கிங்கை பார்த்து அந்த மொட்டை மறுபடியும் இம்ப்ரெஸ் ஆகுறான். ஒருத்தரோட திறமை அப்படிங்கிறது அங்கேயே நின்று போகல. அவங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது திருப்பி பார்த்தாலே அவங்களோட திறமை அப்படிங்கிறது இன்னும் க்ரோ ஆகும். வெறும் ஒரு சிங்கிள் டிஷ் மூலமாவே அதை அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு. ஸோ உனானிமஸா இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ தான் அங்க ஜெயிச்சான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எரினாவை தவிர இருக்கிற மற்றவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்களா. ஸோ அந்த சுபாரும் எப்படி நான் காப்பி பண்ணதானே நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி வேணா ட்ரை பண்ணி பாருன்னு ஹீரோ கொடுப்பான். அவனும் அதை சாப்பிட்டு பார்க்க அவனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பாவும் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்திருப்பாரு போல. ஸோ அந்த இடத்துல அவன் சும்மா மத்தவங்களோட ரெசிபியை பார்த்துட்டு அதை ஈஸியாவே அவனால காப்பி பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் அவங்க அப்பா அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாரு. எதுக்கு இந்த மாதிரி சீப்பான காப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, போய் பெட்டரா ஒரிஜினலா ஏதோ ஒன்று பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்படி இருக்கக்குள்ள ஒரு நாள் ஏதோ விஐபி எல்லாம் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது தான் அவங்க அப்பாவோட ரெசிபியை அவன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். கொஞ்சோண்டு ஆல்டர் பண்ணி அவங்க அப்பாவோட பெட்டரா அவன் அதை பண்ணியிருப்பான். ஸோ அதனால அவங்க அப்பாவுக்கு அவன் மேல கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வந்திருக்கும். அவன் அங்கிருந்து வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஸோ அப்பதான் அவன் ஒரு விஷயத்த கத்துருப்பான். ஓகே அப்ப காப்பி பண்றது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லை. ஆனா அதே நேரத்துல அப்படியே காப்பி பண்ணாலும் அந்த காப்பியை எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சுபாருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இப்படி இருக்கும்போது தான் அந்த ஐசன் சுபாருவை மீட் பண்ணிட்டு எனக்கு கீழே வேலை செய்யறியா அப்படின்னு அவனை சேர்த்திருந்திருப்பான். ஸோ ஈவென்ச்சுவலி அந்த சுபாரு தோத்து பண்ணங்காட்டி மற்ற அங்க இருக்கிற எல்லாத்தோட அந்த நைஃபையுமே எடுக்கிறதுக்காக எல்லாருமே வராங்க. ஸோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த சுபாரு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டுலாம் போக எதிர்பார்த்ததுதான். சரி நான் தோத்துட்டேன், ஓகே இந்த நைஃப் எல்லாம் திருப்பி தரது மட்டும் இல்லாம நானும் இந்த அகாடமி விட்டு வெளியே போலான்னு இருக்கிறேன், நான் குக்கிங்கை கம்ப்ளீட்டா விட்டுறலான்னு இருக்கிறேங்க போது ஹீரோ திட்டுவான், ஏய் லூசு பையலே, இந்த சேலஞ்சுக்கு நான் எதுக்கு நான் கூப்பிட்டேன்னு தெரியாமலே இருக்கிறேன்னு சொல்லி ஈவன் நம்ம டக்குமி இருப்பான்ல, சோ அவனோட பிளேட வந்து எடுக்க சொல்லும் போது டக்குமி நேரா வந்துட்டு இந்த சுபாருவை சேலஞ்ச் பண்ணுவான். நீ என்ன வேணா தோக்கடிச்சிருக்கலாம், நான் தோத்துட்டு நான் ஒத்துக்கிறேன், ஆனா திருப்பி ஒரு இடம் நான் தோக்கடி பண்ணா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் போய் அவனோட பிளேட எடுத்துனது நம்ம ஹீரோ கையில கொடுத்துருவான். நீ தான் அவனை தோக்கடிச்ச, அதனால பிளேட வேணா நீ வச்சுக்கோ, இன்னும் ஒரு நாள் ஃபுட் வார்ல தோக்கடிச்சு தாண்டா இந்த பிளேட நான் திருப்பி கையில எடுப்பேம்மா. சோ பாத்தையடா சுபாரு, அந்த ஸ்பிரிட்ட ஒரு குக்குக்கான பிரைட் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு தடவை அவங்கள தோக்கடிச்சிட்டா அப்படிங்கிறங்காட்டி அவங்களோட செஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பிரைடு போயிடும் நினைக்காத. ஒவ்வொரு தடவை தோத்தாலுமே செஃப் அப்படிங்கிற அந்த பிரைடு எப்பவும் இருக்கும், அது உனக்கும் இருக்கும் நான் நம்புறேன்னு சொல்லுவான். மேட்சை பார்த்துட்டு இருந்த எரினாவை பார்த்துட்டு, ஏய் அடுத்தது பாரு உன்னதான் நான் தோக்கடிப்பேன்னு சொல்லும் போது அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, முதல்ல அந்த மாங்காவை நீ எடுத்துட்டு வர சொல்லி நான் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ஏன்டா கொண்டு வரலன்னு கேட்பான். இவென்ச்சுவலி ஹயாமாக்கும் கூரோக்கும் அங்க பேட்டில் நடக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.